வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின்சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் மற்றும் நம்மளுடைய ஆங்கில வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் ஒரு புதிய சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் வீடியோ பதிவுகள் வருகிறது. அதையும் நீங்கள் அந்த லிங்க்கு கீழே இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் நம்ம 21 செப்டம்பர் 2025 பார்க்குறோம். இந்த 21 செப்டம்பரில் இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு மியான்மர் அருகே நிலை கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளுக்குள்ளாக வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மரை ஒட்டிய கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே நீடிக்கிறது. அடுத்த 2 நாட்கள் இது மேலே வடமேற்கு திசையில் அங்கேயும் நகர்ந்து ஒடிசாவுக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 24ஆம் தேதி அடுத்த 3வது நாள் இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற பிறகு உடனே அது அடுத்த 12 முதல் 18 மணி நேரத்துக்குள்ள ஆழ்ந்த தாழ்மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஒரு சிறு புயலாக கூட அது வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று இந்த அமைப்பின் காரணமாகவும் வடமேற்கு திசையில் வடமேற்கு உத்தரப்பிரதேச பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் விதர்பா மாவட்டம் மத்திய இந்திய பரவலிலும் இருக்கக்கூடிய தாழி அமைப்பு இவற்றின் காரணமாகவும் இன்று தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் வட இந்திய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள், மத்திய இந்திய பகுதிகளில் தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய பகுதிகளிலையும் இன்று மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கே எப்படி அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா கேரளாவில் முதல்ல எடுத்தோம் அப்படின்னா கேரளாவில் பொறுத்தவரையிலையும் காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு மாவட்டத்தில் பரவலாக கனமழை முதல் பலத்த மழை பதிவாகும். வயநாடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், ஆலப்பி, பத்தனம்திட்டா மற்றும் கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை அல்லது கனமழை பதிவாகும். திருவனந்தபுரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்று முதல் கேரளாவில் அடுத்த 30ஆம் தேதி வரலையும் பரவலாக மிதமான முதல் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் கர்நாடகாவை பொறுத்தவரையிலையும் பெங்களூரு மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், சிக்மகளூரு, மைசூர், அசன், சிக்மகளூரு, உடுப்பி, தக்ஷிண கன்னடா, கொடகு இந்த மாவட்டங்கள், சித்திரதுர்கா, தாவணகரே, அந்த பக்கம் பெல்காம், பாகல்கோட், பீஜாப்பூர், பீதர், குல்பர்கா, யாத்கீர், ராய்ச்சூர், பெல்லாரி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் இன்றைக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று ராயலசீமா பகுதிகளில் பெரிய மழை இல்லை. அதனால தான் அதை ஒட்டிய தமிழக வடகடலோர பகுதிகளான சென்னை உட்பட்ட பகுதிகளுக்கும் மழை எதிர்பார்த்த அளவுக்கு பதிவாகலை. ஆனால் இன்றைக்கி பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். கர்னூல், நந்தியால், அனந்த்பூர், கடப்பா, சத்யசாய், அன்னமய்யா, சித்தூர், திருப்பதி மாவட்டங்களில் பரவலாக இடிமழை பதிவாகும். நெல்லூர், காவாலி மற்றும் குண்டூர், கிருஷ்ணா, விஜயவாடா மற்றும் கோதாவரி மாவட்டங்களாகட்டும், காக்கிநாடா, விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம் ஆகிய பகுதிகளிலையும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலையும் நேற்று மாதிரி இன்றும் பரவலாக மிதமானது முதல் கனமழை ஹைதராபாத் உள்பட குறிப்பாக மஹபூபாபாத், கொத்தகுடியும், கம்மம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் முழுகு, ஜெய்சங்கர், பெத்தப்பள்ளி, ஜெகித்தால், கொமரம்பி, ஆதிலாபாத், நிர்மல், நிஜாமாபாத் ஆகட்டும், இந்த பக்கம் கமாரெட்டி, மெடக், சங்காரெட்டி, விகாராபாத் ஆகட்டும், மஹபூப் நகர், நாராயண்பேட், வனபதி, ஜகுலும்பா, கர்னூல் பகுதிகளாகட்டும், நலக்கொண்டா, சூர்யாபேட் இந்த பகுதிகளில் கூட ஒரு லேசானது முதல் மிதமான மழை பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம முக்கியமாக தமிழகத்துக்கு வரலாம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென் மாவட்டங்களில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி,
தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், கடலோர பகுதிகள், விளாத்திக்குளம், சாத்தான்குளம், இந்த பகுதிகள், சில பகுதிகள் கடலோர மாவட்டங்கள்லேயும் சில கடலோர பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும். விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், மேற்கில் ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகலாம். பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி மாவட்டங்களிலேயும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், சில பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு இருக்கலாம். ஸ்டீரிங் பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அதில் ஏதாவது மாற்றம் இருந்து அதிர்ஷ்டம் இருப்பின் இந்த கீழே இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் காட்டியிருக்கக்கூடிய இந்த மழை சென்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது எப்படி என்னவா மாறப்போகிறது அப்படிங்கிறது நவுகாஸ்ட் தான் நமக்கு பார்க்க முடியும். இது எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்குதுங்கிறத, இந்த மாற்றங்கள் இருப்பின் நம்ம நவுகாஸ்ட் அலர்ட் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து நம்மளை பதிவில் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பல புரிதல்கள் கிடைக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு கரையோர பகுதிகளில் மழை அதிகரிக்க போகிறது. தாழ்வு பகுதி வரப்போகுது. அப்போ தமிழகத்துக்கு மழை இருக்காதா? இல்லை, இருக்கும். ஆனால் ஒரு சில பகுதிகளாக இருக்கும். அது எந்த பகுதிகள் என்னங்கிற அந்த தினசரி வானிலை நிகழ்வை பற்றின அப்டேட்ல மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இது தமிழ் காணொலி. ஆங்கில காணொலிக்கு நம்மளுடைய எம்ஏஎஸ் ரெயின்மேனுடைய இன்னொரு யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.